ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி vlogல நைட் டைம் டின்னருக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் வந்து என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற vlog தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஒரு கேஷுவலான நைட் vlog தான். வெண்பாக்குட்டி வந்து மதியம் ஒரு 2 hours தூங்குவா. அதனால நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு தூக்கமே வராது. கஷ்டப்பட்டு அழுத்தி தான் தூங்க வைப்போம். ஸோ டின்னர் முடித்ததுக்கப்புறமா அவளை தூங்க வைக்கிற வரைக்குமே வந்து பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அவளோட ஃபுல் டைம் வந்து அவளோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைப்பா. எங்கள் 2 பேர்த்தையுமே வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாள் விளையாடணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த நைட் கேஷுவல் vlogல டின்னருக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்க டைம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற vlog தான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே. அந்த கேஷுவல் நைட்டு vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க செடி எல்லாமே என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா செடியுமே வந்து சூப்பராக வளர்ந்துக்கிட்டுருக்கு. தூதுவளை செடியில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன் பிரான்ச்சே வரல, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ சைடில் வந்து 4-5 பிரான்ச் கிட்ட வளர்ந்துருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் பறித்து நான் ரசத்துலேயும் வந்து போட்டுட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. செடி ஃபுல்லாகவே வந்து முள்ளாக தான் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போய் நைட் டைம் நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. வெண்பாக்குட்டி வந்து அவங்க அப்பா கூட பீக்கப்பூ விளையாண்டுட்டுருக்கா. அவங்க அப்பா வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போகிறா. இங்கே வா, கம். I am coming. ரெண்டு பேரும் கவுண்ட் பண்ணிட்டு 2 பேரும் வாங்க. யார் ஒளியிறது? சரி நான் கவுண்ட் பண்ணு. இவ ஒளிஞ்சுக்க போறா. சரியா? ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. I am coming. எங்க வெண்பா காணோம்? எங்க வந்து வெண்பா பாத்தீங்களா? பெட்ரூம்ல பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. கொஞ்ச நேரம் பீக்கப்பூ விளையாண்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வெண்பா குட்டிக்கு வந்து தூக்கம் வரல. அதனால் நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து பால்கனியில் காய வச்சுருந்தேன். ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தது. ஃப்ரெஷ்ஷாக வர அன்னைக்கு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தது. பச்சையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே காய வச்சுருந்தோம். அது ஃபுல்லாக சருகாக ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். சரி கொஞ்ச நேரம் அவளுக்கு தூக்கம் வர வரைக்கும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தோம். க்ளீன் பண்ண விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் தனியாக ஒரு சாக்கு வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கிறதுனால கீழே அடியில் நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து அழுகி போயிடும். அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ வந்து இதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வைக்கணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் குப்பையுமே வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வெண்பா குட்டிக்கு நாங்கள் யாரும் விளையாட வராத டைமில் வந்து இந்த ஸ்பாட் தான் வந்து விளையாடுறதுக்கு வருவாள். இங்கே இருக்க வெங்காயம் எல்லாமே வந்து தூக்கி போட்டு விளையாடிட்டுருப்பா. இப்போ இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஜூஸ் ஜூஸ் பசிக்குதா? என்னங்க ஜூஸ் எப்படி இருக்குங்க? ஜூஸ் பார்த்து மெதுவாக குடிங்க. நல்லா இருக்கா ஜூஸ்? But I want ice cream. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். இது வந்து என்னது?
இதுல என்னது சொல்லு? இது என்னது? இது என்னது? இது பேர் என்ன சொல்லு? கைட். ஓகே சூப்பர். இது நாம். இது என்னது? இது நாம். டேய் இது என்னடா? நாம். படி சொல்லப்பட்டு கரெக்டா? நாம். நாமா? நாம். இது என்னன்னு சொல்லு? இது என்ன? அது கெட்டல். கட்டல். இது என்ன சொல்லு? இது என்னது? என்னது இது? ரெடி மாட்ட. ஏ ரெடி மாட்டிட. செய்து இது ஷீப். டேய் இது ஷீப் இல்ல. ஷீப் மாதிரி இன்னொன்று இருக்கும்ல, அது என்னது? ஷீப். கோட். கோட். இது எச்சை. டேய் இப்படா. இது என்ன? ஷீப். கோட். கோட். ஓ கோல். எச்சை கோல். சரி இது என்னது? கொக்கலுக்கு. கொக்கலுக்கு. டேய் அது இது. இது என்னது? இது என்னது? நெய். நெய். நெய் அப்படி கட்டும். அப்படி கத்தும். இது பேர் என்ன? பிச்சுடா. என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ கம்மி வெங்காயம் தான் வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சது. நடுவில் வந்து ஒரு ஸ்டடி செஷனே வந்து பார்த்துருப்பீங்க. வெண்பா குட்டி வந்து உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து க்ளீனே பண்ண முடியல. கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணதுலேயே பாருங்கள் எவ்வளோ குப்பை வந்து வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி குப்பையோடு இருக்க ஆனியன் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எடுத்து யூஸ் பண்ணும்போதே வந்து ஜாஸ்தி குப்பை வராது. நான் க்ளீன் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்லாம் வந்து அழுகி போயிருந்தது. இதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோன்னா இதோடு சேர்ந்து எல்லாமே வந்து அப்படி கொஞ்சம் அழுகி போக ஆரம்பிச்சிடும். இந்த டைம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே அழுகி போகாமல் கொஞ்சம் பாதுகாத்து வைக்கணும். இல்லை அப்படின்னா பெங்களூரில் சின்ன வெங்காயம் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஷாப்பில் வாங்கும்போது 140 rupees வந்து 1 kg. நம்ம ஊரில் அப்போ வந்து 60 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து அவ்வளோதான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. எந்திரிச்சு வந்தாச்சு. அப்பயும் வந்து வெண்பா குட்டிக்கு தூக்கம் வர மாதிரி தெரியல. க்ரையான்ஸ் எடுத்துகிட்டு கிறுக்க ஆரம்பிச்சிட்டா. அது வந்து லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. அழகாக இருக்குது லாலிபாப். என்ன கலர் லாலிபாப்? ஆரஞ்சு கலர். பட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணு. சோக்கல் சாப்பாடு. குழந்தைங்க எப்போவுமே அவங்களா சொல்லிகிட்டு இருக்கும்போது தவிர நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock கிட்ட ஆக போகுது. இன்னுமே வந்து வெண்பா குட்டிக்கு தூக்கம் வரல. இனிமே வந்து கொஞ்சம் வச்சு அழுத்தி தான் தூங்க வைக்கணும். இல்லை அப்படின்னா மார்னிங் வந்து எந்திரிக்க லேட் பண்ணிடுவா. குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்போவுமே நம்ம நினச்ச வேலையை நினச்ச டைமில் வந்து செஞ்சு முடிக்க முடியாது. அதே மாதிரி வீட்டையும் பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் வந்து க்ளீனாக வைக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். பட் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்தோம் அப்படின்னா திரும்பி பழையபடி டாய்ஸு புக்ஸு எல்லாமே வந்து ஹாலில் பெட்ரூம்லன்னு ஃபுல்லாகவே எடுத்து போட்டு வச்சுருவா. இப்போது டைம் வந்து 10 o'clock மேலே ஆச்சு. வெண்பா குட்டியை போய் தூங்க வைக்கணும். இந்த vlog வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தோட வீட்லேயும் வந்து குட்டீஸ் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி vlogs நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் பண்ணிடுங்க. அம்மா ஹாப்பி பர்த்டே. ஹலோ சிடி. சொல்ல யாருக்கு? குட் நைட் சிடி. ஜீவி குட் நைட்டா? ஓகே.